வங்கக்கடலில் 20ஆம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 21ஆம் தேதி நேற்றைய தினம் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மத்திய மேற்கு வங்கடல் பகுதிகளில் நிலவி வந்தது. இது அதே பகுதிகளில் அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ளாக மேலும் வலுவிழந்து கரைந்து செல்லும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பாக இருந்தது. நேற்று வரையிலும் இன்று ஒரு புதிய அறிவிப்பை வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே தமிழ்நாட்டின் கடல் பகுதியை நோக்கி வரும் என்பது தான் அந்த அறிவிப்பு. நாம் இதுக்கு முன்பான காணொலியிலே சொல்லியிருந்தோம். வங்கக்கடலில் இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெறலாம் அல்லது அது வலுவிழக்கக்கூடிய சூழலில் தெற்கு நோக்கி தென்மேற்கு திசையில் தமிழ்நாட்டை நோக்கி மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்தோம். இப்போ உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பும் அதை சொல்லியிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகுது அதை விரிவாக பார்ப்போம். இது வங்கக்கடல் பகுதிகளில் தற்பொழுது இந்த வாழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்திலிருந்து இது அடுத்த கட்டமாக நகரக்கூடியது தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதியை நோக்கி நகரும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மலை மேகங்கள் முழுவதுமே இந்த பகுதிகள் இருக்குது. இப்போ எங்கேயுமே மழைக்கான வாய்ப்பு நிலப்பரப்பில் இல்லை. இந்தியாவுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு வெகு குறைவாக தான் இருக்குது. எங்கேயுமே நம்ம மழைக்கான வாய்ப்பு பெருசாக பார்க்க முடியல. இந்த சூழலில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் அது நகர்வு தொடங்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பகுதியிலே கடந்த 24 மணி நேரமாக இது மையம் கொண்டிருக்கு. அதாவது இந்த ஒரு பகுதியிலேயே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக இருக்கும் பொழுதும் தாழ்வு மண்டலத்திலிருந்து வலு குறைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொள்ளும் பொழுதும் இந்த ஒரு பகுதியிலேயே கடந்த 24 மணி நேரத்துக்கு மேலாக நிலவி வருது. இது அடுத்த 24 மணி நேரத்துக்கும் தொடரும் எனவும் அதற்கு பிறகாக அதனுடைய நகர்வு மேற்கு தென்மேற்கு திசையில் வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் நோக்கி நகரும் சொல்லியிருக்காங்க. அதாவது மேற்கு அதே நேரத்தில் தென்மேற்கு அப்படிங்கும்போது இது இந்த பகுதிகளை நோக்கி அதை நகர்ந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதனால் மழைக்கான வாய்ப்பை பொறுத்த மட்டும் நமக்கு மழைக்கு வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்குது எப்போலாம் இருக்குது அப்படின்னா நமக்கு 24ஆம் தேதி 3 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர் ஆகிய இந்த 3 மாவட்டங்களுக்கும் புதுவைக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம விண்டியில் பார்க்கக்கூடிய இன்றைய தேதியில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக 23ஆம் தேதி நாளை தினத்துக்கான மழை வாய்ப்பு பார்க்குறோம். இன்றைய தினத்தை நம்ம பார்க்கும் பொழுது மலை மேகங்களே இல்லாத ஒரு நிலையில் இருந்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளைய தினம் எத்தனை மலை மேகங்களை உருவாக்குது பாருங்கள். நமக்கு மழை மற்றும் இடியை கொடுக்கக்கூடிய அளவில் இந்த உடைய செயல்பாடு நாளைய தினத்துக்குள்ளே வலுப்பெறுது. அதனால் நமக்கு நாளைய தினம் தொடர்ச்சியாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆனால் அந்த வாய்ப்பு கடலுக்குள்ள நிலப்பரப்புக்குள்ளான வாய்ப்பு 24ஆம் தேதி தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 3 மாவட்டத்துக்கு தான் அதனுடைய வாய்ப்பு இருக்கும். சரி, இது 23ஆம் தேதி அப்படின்னா 24ஆம் தேதி இது என்னவா இருக்கும்? 24ஆம் தேதி மழைக்கான வாய்ப்பு நமக்கு மெல்ல மெல்ல கிழக்கு கடலோர பகுதிகளுக்கு வருது. அதாவது நம்ம முன்னே சொல்லியிருந்தோம் 24ஆம் தேதி தான் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத வானிலை ஆய்வு சொல்லியிருந்தாங்க. இப்போது அது எந்தெந்த பகுதியில் இருக்குன்னா ஒடிசாவிலிருந்து சென்னை வரையிலுமான இந்த பகுதிக்குள்ளே இதோடைய மலை மேகங்கள் மெல்ல வர தொடங்கும் என்பது தான் நம்ம விண்டியோடைய ஆப்பில் பார்க்குறோம். சரி, இப்போது இந்த பகுதியிலிருந்து இது நகர்ந்து வரக்கூடிய பகுதியை நம்ம சொல்லியிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பும் சொல்லியிருக்காங்க. ஏன் நகர்ந்து வருது அப்படிங்கிறது நம்ம கேள்வியாக இருக்கும். இப்போ இதே விண்டியில் நம்ம அடுத்த கட்டமாக இதோட நகர்வுகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இதை நகர்த்தக்கூடிய காரணி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னாடி பண்ண காணொலியிலே சொல்லியிருந்தோம், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய எதிர் சுழற்சியும் ஜெட் விண்டுன்னு சொல்லக்கூடிய அதிவேக காற்று அலையும் இதை நகர்த்தாமல் ஒரே இடத்துல வைத்துக்கொள்வதற்கோ இல்லை அதை செயலிழக்க வைக்கிறதுக்கோ இல்லை தெற்கு நோக்கி நகர்த்துவதற்கோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது அதிக ப்ராபபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் தான் நமக்கு இதோட நகர்வும் மழைக்கான வாய்ப்பும் இருக்கும். இப்போது இதை நகர்த்தக்கூடிய இந்த வளிமண்டல எதிர் சுழற்சி நம்ம பார்க்குறோம். இது முழுவதுமே வளிமண்டலத்துடைய எதிர் சுழற்சி. இது இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வளிமண்டலத்துடைய எதிர் சுழற்சி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை வேறு எங்கும் நகர விடாமல் லாக் பண்ணி ஒரே இடத்துல வச்சுக்கூடிய அளவிலானையும் அதே போன்று அதோட நகர்வை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அளவுலையும் இந்த வளிமண்டல எதிர் சுழற்சி இருக்குது. இதனால தான் நமக்கு இதனுடைய நகர்வு மீண்டும் தெற்கு நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஜெட்விண்ட். இந்த ஜெட்விண்ட் போகக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இது முழுவதுமே ஜெட்விண்ட். இதோடைய வேகங்கள் என்பது மிக அதிகமாக இருக்கும். அதாவது இந்த ஜெட்விண்டோடைய வேகத்தை நம்ம பார்க்கலாம். இது சராசரியாக இதோடைய வேகங்கிறது நமக்கு 50 கிலோமீட்டர் இந்த இடத்துல காட்டுது. நம்ம இன்னும் மேலே நோக்கி பார்க்கலாம். இதோடைய வேகத்தை பாருங்கள், 69 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. இன்னும் போக போக அதனுடைய வேகம் அதிகரிச்சுட்டே போகும். 106 கிலோமீட்டர். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு மேலே பாகிஸ்தான் பகுதியெலாம் போகும்போது 156 கிலோமீட்டர் வேகத்தில் இதோடைய விண்டு உடைய வேகம் இருக்குது. அதாவது காற்றுடைய வேகம் இந்த அளவுக்கான நிலப்பரப்பில், அதாவது ஹைதராபாத்லேருந்து
நமக்கு மேலே பாகிஸ்தான் வரைக்கும் இந்த ஜெட் விண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இது முழுவதுமாக கீழே இருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றல் தாழ்வு பகுதியாக இருக்கக்கூடிய சூழலை இதை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறதும் வானிலையோடைய ஒரு காரணியாக நம்ம பார்க்குறோம். இதே நாளைய தினம் இது எப்படி இருக்குது? நாளைய தினத்தில் இதனுடைய நகர்வு நான் கொஞ்சம் விலகி நிலப்பரப்புக்குள்ளே வருது. அதாவது இந்த நம்ம இந்த ஆழ்ந்த காற்றல் தாழ்வு பகுதியோடைய பகுதியை பார்க்குறோம். இதே நேரத்தில் இந்த எதிர் சுழற்சி சற்று நிலப்பரப்புக்குள்ளே விலகி இருக்குது பாருங்கள், மேற்கு பக்கமாக விலகி இருக்குது. இதனால் அதோடைய நகர்வு சற்று மேற்கு நோக்கி நிலப்பரப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா வானிலையம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதனுடைய நகர்வு நமக்கு நாளைய தினத்துக்கு பிறகாக தமிழ்நாட்டினுடைய வடகடலோர பகுதிகளிலும் தெற்கு ஆந்திராவையும் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வானிலையும் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இதுக்கான சூழல் இருக்குது. இப்போ அடுத்த கட்டமாக இதோடைய நகர்வை ஏன் நகர்ந்தது, எப்படி நகர்ந்தது அப்படிங்கிறதையே நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு காணொலியில் பார்க்குறோம். இப்போ ஒரு காணொலியில் நம்ம நேற்று முன்பு பார்த்த மாதிரி ஒரு காணொலியில் பார்க்குறோம். இது 16ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவானது. 17ஆம் தேதி தாழ்வு பகுதியாகவே நகர்ந்து வந்தது. அதன் பிறகு 18ஆம் தேதி தான் மிக முக்கியமான ஒரு கட்டமாக இருந்தது. ஏன்னா அதோடைய நகரக்கூடிய திசையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது 18ஆம் தேதி தான். அதாவது 18ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இது வலுவடைஞ்சதுக்கு பிறகாக இதோட நகர்வு இதுக்கு முன்பு நம்ம பார்த்தோம். அது வடமேற்கு திசையில் தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதியை நோக்கி நகரும் அப்படிங்கிறது தான் வானிலை ஆய்வு மையத்தோட அறிவிப்பாக இருந்தது. அதாவது 17ஆம் தேதி இங்கிருந்து இது நகரும் போது தமிழ்நாட்டுடைய வடகடலோர பகுதி, இந்த வடகடலோர பகுதிகளில் இது நோக்கி நகரக்கூடிய திசையாக அது இருக்கும் என்பது தான் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்பு கொடுக்கப்பட்ட அறிவிப்பாக இருந்தது. ஆனால் இது எப்படி நகர்ந்திருக்கு அப்படின்னா, கடந்த அந்த 18ஆம் தேதியிலிருந்து அது கடந்த பாதை அப்படிங்கிறது நேராக மேற்கு நோக்கி இருந்தது. அது நேராக வடக்கு நோக்கி இருந்தது. முதல்ல அது வடமேற்கு திசையில் நகரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அது வடக்கு திசையை நோக்கி நகரும் அப்படிங்கிறது தான் வானிலை ஆய்வு சொன்ன ஒரு தகவலாக நம்ம பார்த்தோம். இப்போது 18ஆம் தேதிக்கு பிறகு அது நகர்ந்ததை பார்க்கலாம். 18ஆம் தேதி இந்த இடத்துல இருந்து அது நகரக்கூடிய திசையை மாற்றி கொண்டதுக்கு பிறகாக அது சென்னை கிட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. 19ஆம் தேதி அதே போல் சென்னை கிட்டையும் இந்த ஆழ்ந்த காற்றல் தாழ்வு பகுதி வந்தது. அதன் பிறகு அது வலுவடையுமா என்பதில் பெரிய ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா அதுக்கேற்ற சாதகமான ஒரு சூழல் வானிலையில் இல்லை. அதனால் அது காற்றல் தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றல் தாழ்வு பகுதி தான் அதோடைய வலு அப்படின்னு கணிக்கப்பட்டது. 20ஆம் தேதியும் அதோடைய நகர்வு தமிழ்நாட்டை விட்டு கடந்து சென்றதுனால நம்ம கொடுக்கப்பட்ட மிக கனமழைக்கான எச்சரிக்கைகள் திரும்ப பெறப்பட்டன. அதில் மழைக்கான வாய்ப்பு இல்லாத ஒரு நிலை இருந்தது. 20ஆம் தேதி நமக்கு மாலை நேரத்தில் ஆழ்ந்த காற்றல் தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருந்தது. அதை தான் நம்ம பார்க்குறோம். அதாவது தமிழ்நாட்டில் வடகடலோர பகுதியில் விட்டு விலகி மத்திய மேற்கு வங்கடல் பகுதிகளில் இது இருக்கக்கூடிய இந்த பகுதி மத்திய மேற்கு வங்கடல் பகுதி. இந்த மத்திய மேற்கு வங்கடல் பகுதிகளில் இதுதான் மத்திய மேற்கு வங்கடல் பகுதிகளாக அறியப்படுது. இந்த மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் தான் இதோடைய நகர்வு இருந்தது. அதே பகுதியில் தான் தற்பொழுதும் நிலை கொண்டிருக்கிறது. 20ஆம் தேதி இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. 20ஆம் தேதி வலுப்பெற்றதுக்கு பிறகு அது என்ன ஆனது அப்படின்னா, அதே பகுதிகளிலே தான் நிலைவிச்சு. ஏன்னா நம்ம பார்த்தோம் அந்த வளிமண்டலத்தில் நிலவுன எதிர் சுழற்சியும் அதை நகர விடாமல் பார்த்துக்கிட்டதுனால 21ஆம் தேதி அதே பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்து வலு குறைஞ்சு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இப்போ நிலை கொண்டிருக்கு. 22ஆம் தேதி இன்றைய தினம் இது நிலை கொண்டிருக்கக்கூடியது ஒரே பகுதி. ஏறக்குறைய 24 மணி நேரம் எந்த பகுதிக்கு நகராமல் ஒரே இடத்துல இது நிற்குது. நம்ம பெஞ்சல் புயலுடைய தொடக்கத்தில் பார்த்திருந்த மாதிரி அது வடக்கு இலங்கை கடலோர பகுதிகள்கிட்ட நகராமல் நின்றது. அதே போன்று கரையை கடந்ததுக்கு பிறகாக புதுவைக்கிட்ட அது கரையை கடந்தும் நகராமல் ஒரே இடத்துல இருந்ததுனால பெரிய அளவிலான மழை சேதங்களை மழைக்கான வாய்ப்புகள் அதிகரித்ததும் நம்ம பார்த்துருந்தோம். குறிப்பாக வட இலங்கையுடைய பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டில் விழுப்புரம், கடலூர், புதுவை ஆகிய பகுதிகளுக்கும் அதிக மழைப்பொழிவு ஏற்பட்டிருந்ததை நம்ம பார்த்தோம். அதே போல் இப்போ இது 24 மணி நேரத்துக்கு ஒரே இடத்துல எந்த ஒரு நகர்வும் இன்றி அங்கே நிலை கொண்டிருக்கு. இதற்கு பிறகாக அது நகரக்கூடிய திசையுடைய கணிப்பு தான் வானிலை ஆய்வு மையம் நமக்கு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இது வடமேற்கு திசையில் தமிழ்நாட்டை நோக்கி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நகர்ந்து வரும் அப்படிங்கிறத வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க. இப்போ இது நிலை கொண்டிருந்த பகுதி 22ஆம் தேதி இன்றைய தினம் இது வங்கக்கடலுடைய மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கு. இங்கு இருந்து அது நகரக்கூடிய பகுதி நாம் பார்க்குறோம். இந்த பகுதியிலிருந்து இது நகரக்கூடிய திசையை பாருங்கள். தமிழ்நாட்டுடைய வடகடலோர பகுதியும் தெற்கு ஆந்திராவுடைய கடலோர பகுதியை நோக்கி இது நகரக்கூடிய வாய்ப்பு இருக்குதான் சொல்லியிருக்காங்க. இந்த பகுதிக்குள்ளார இது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைய வானிலை ஆய்வு மையத்தோட கணிப்பு. இது வருவதனால நமக்கு என்ன பாதிப்புனா மழை தான் இருக்கும். பெரிய அளவிலான மழை, தீவிரமான மழைக்கு இதுவரையிலும் வாய்ப்பு சொல்லப்படலை. கனமழை மட்டும்தான் இருக்கும். அதுவும் அச்சப்படும் அளவில் பெரிய அளவில் இருக்காது. 3 மாவட்டங்கள்லையும்
புதுவையிலும் மட்டும்தான் அதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கனமழை தான். அதிகபட்சமாகவே 6 சென்டிமீட்டர்லேருந்து 11 சென்டிமீட்டருக்குள்ளே மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பு. இந்த சூழலில் தான் இதனுடைய நகர்வு இருக்குது. அதுவும் 24ஆம் தேதி தான் தமிழ்நாட்டினுடைய வடகடலோர பகுதிகளையும் தெற்கு ஆந்திரா நோக்கி வரும். அதனால் நம்ம இது குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை. ஆனால் விழிப்புடன் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத வானிலை ஆய்வு சொல்கிறாங்க. ஏன்னா இது நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய ஈரப்பதமான காற்றுகளை அது மலை மேகங்களை உருவாக்கக்கூடும். இதுவரையிலும் நமக்கு நிலப்பரப்புக்குள்ளே முழுவதுமாக இந்த நிலப்பரப்புலலாம் நமக்கு குளிர்ந்த காற்று தான் இருக்குது. இப்போ குளிர்ந்த காற்று இருக்கிறதுனால அது மலை மேகங்களை உருவாக்குவதில் பெரிய சவால் இருக்குது. ஆனால் இந்த பகுதிகளில் இதே நமக்கு கடல் பகுதிகளில் முழுவதும் நமக்கு மலை மேகங்களை உருவாக்கக்கூடிய அளவிலான காற்றின் ஈரப்பதம் இருக்குது. கடலுடைய தட்பவெப்பநிலை அதுக்கு சாதகமாக இருக்குது. அதனால தான் நம்ம விண்டியில் பார்த்தபோது நமக்கு மலை மேகங்கள் கடலுக்குள்ளே காட்டின மாதிரி லேட்டாக தான் நமக்கு பின்னாடி நிலப்பரப்புகளை காட்டுச்சு. ஏன்னா அந்த காற்றுடைய போக்கில் கடல்லேருந்து ஈரப்பதங்களை குவித்து அதுக்கு மலை மேகங்களாக உருவாக்கி நிலப்பரப்புக்கு தள்ளணும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய மலை மேகங்கள் இது நகரும் போது தான் மெல்ல நமக்கு நிலப்பரப்பு நோக்கி நகரும். அதனால் நமக்கு மழைக்கான வாய்ப்பு 3 மாவட்டங்களுக்கு தான் இருக்கா சொல்லியிருக்காங்க. அதாவது செங்கல்பட்டு, கடலூர், அதே போன்று புதுவை இந்த பகுதிகளுக்குள்ளே தான் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் இருக்கக்கூடிய சாதகமான சூழல் இருப்பதாகவும் அதுவும் கனமழை என்ற அளவில் மட்டும் இருக்கும் என்றதும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. சரி, இது ஏன் இவ்வளோ ஒரு ட்விஸ்ட் அடிக்குது? இதெல்லாம் காலநிலை மாற்றமா? நாம் ரொம்ப அதீதமாக யோசிக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, வரலாற்றில் இது முதல் முறை அல்ல, அதே போன்று இது கடைசி முறையும் இல்லை. இதுபோல் பல முறைகளில் புயல் உருவாகாத போதும் புயலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காற்றுல தாழ்வு மண்டலமும் பல்வேறு நிலைகளில் அதோடைய நகர்வை மாற்றிருக்கு. ஏன், எதனால் அப்படிங்கிறது அது நகர்ந்ததுக்கு பிறகு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கே தவிர இன்னும் அது நகர்வதுக்கு முன்னாடி ஏன் அப்படிங்கிற அளவுக்கான அறிவியல் இன்னும் மேம்படலை அப்படிங்கிறது தான் விவரம் தெரிஞ்ச அறிவியலாளர்களுடைய தகவலாக இருக்குது. இப்போ இந்த சூழலில் 24ஆம் தேதி இங்கே வந்ததுக்கு பிறகாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த கால வரலாற்றில் எப்போலாம் அது மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ கடந்த கால வரலாறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கடந்த 150 ஆண்டுகளுக்கு மேலான தரவுகளை வானிலை ஆய்வும் சேமித்து வச்சுருக்காங்க. அதாவது இந்திய வானிலை ஆய்வு மையம் 150 ஆண்டுகள் பழமை கொண்ட ஒரு வானிலை ஆய்வு மையம் இதுவரையிலும் வங்கக்கடல்லையோ உருவாகி இருக்கக்கூடிய புயல், அதாவது வங்கக்கடல் மட்டுமல்ல, வங்கக்கடல், இந்திய பெருங்கடல், வட இந்திய பெருங்கடலில் உருவாகக்கூடிய வானிலையுடைய மாற்றங்கள், புயல்கள் குறித்தான தரவுகளை வானிலை ஆய்வு சேமித்து வச்சுருக்காங்க. அதுலேருந்து நம்ம எடுத்த தரவு தான் இது. இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த தரவுங்கிறது 1929 நவம்பர் மாதம் நம்ம பார்க்குறோம். 1929 நவம்பர் மாதம் 28ஆம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எப்படி நகர்ந்துருக்குன்னு பாருங்களேன். அது நேராக நகர்ந்த திசையே வடகிழக்கு திசையில் நகர்ந்துருக்கு. வடகிழக்கு திசையில் நகர்ந்தது என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு யூட்டன் அடிச்சிருக்கு. ஒரு பெரிய யூட்டனாகவே அடிச்சிருக்கு. அந்த யூட்டன் பாருங்கள், 29ஆம் தேதி யூட்டன் அடித்து எது வரைக்கும் போயிருக்கு? மத்திய வங்கக்கடல் பகுதி வரைக்கும் போயிருக்கு. அங்கேருந்து நேராக திரும்பி நாகப்பட்டினத்துக்கிட்ட வரைக்கும் அது வந்திருக்கு. அதனுடைய வருகையை பாருங்களேன். அது யூட்டன் அடிச்சதுக்கு பிறகாக டிசம்பர் 1ஆம் தேதி தான் நாகப்பட்டினம் கிட்ட வந்திருக்கு. அதுவரையிலும் அதோட நகர்வு கடலுக்குள்ளேயே வெவ்வேறு கோணங்களில் போயிட்டு வந்திருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக அது நகர்வுகளை துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடிய வசதிகள் இல்லைனாலும் அப்போ இருந்த தொழில்நுட்பங்களை வச்சு அது எப்படிலாம் நகர்ந்து வந்திருக்குங்கிறத துல்லியமாக ஒரு படமாக நமக்கு போட்டு வச்சுருக்காங்க. இது மட்டும்தானா அப்படின்னா இல்லை. இதன் பிறகும் நிறைய இடங்களில் நிறைய காலங்களில் அதோடைய மாற்றங்களை பார்த்துருக்கோம். இது 1972. நம்ம அடுத்ததாக 1972 பார்க்குறோம். 1972 வங்கக்கடலில் உருவான ஒரு புயலை பற்றி நம்ம பார்க்குறோம். இது 1972 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி உருவான ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய வரைபடம். அது நேராக நமக்கு 17ஆம் தேதிக்கு பிறகு புயலாக வலுவடைஞ்சிருக்கு. 17ஆம் தேதி புயலாக வலுவடைஞ்சதுக்கு பிறகாக தீவிர புயலாக தான் கரை நோக்கி நகர்ந்திருக்கு. அதுவும் சென்னைக்கு மேலே கரை நோக்கி நகர்ந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அது நேராக 21ஆம் தேதி வரையிலும் நகர்ந்து சென்ற திசையை பாருங்களேன். அப்படியே ஒரு கர்வ் அடித்த மாதிரி நமக்கு நேராக வடக்கு நோக்கி தான் நகர்ந்துருக்கு. அதாவது நகர்ந்த திசை வடமேற்கு திசையில் நகர்ந்தாலும் நிலப்பரப்பை விட்டு நேராக வடக்கு நோக்கி செல்கிற மாதிரி போயிட்டு மீண்டும் அதுலேருந்து ஒரு யூட்டன் அடித்து நேராக இங்கே வந்து அதன் பிறகு ஆந்திராவுக்கு சென்றிருக்கு. ஸோ இது ஒரு ட்விஸ்டாகவும் ஒரு புயல் நம்ம பார்த்துருக்கோம். இது 1972. அதன் பிறகாக வந்திருக்கக்கூடிய அடுத்த புயல் நம்ம பார்க்கலாம். இப்போது 1972 பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது 1977. 1977 பார்க்குறோம். இது தாங்க வரலாற்றில் நாம் தேடினதில் வங்கக்கடலில் உருவான ஒரு புயல் எவ்வளோ தூரத்துக்கு பயணிச்சிருக்கு, அதிலும் எவ்வளோ மாற்றங்கள் செஞ்சுருக்கு அப்படின்னுக்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. அதிக மாற்றங்கள்
அதிக அளவில் அதோடைய பயணம் இருந்திருக்கு. நம்ம பார்க்குறோம் 1977 நவம்பர் 9ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது வலுப்பெற்றது. அதன் பிறகு 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி 11ஆம் தேதியெலாம் அது தீவிர புயலாக வலுவடைஞ்சிருது. 11ஆம் தேதி தீவிர புயலாக வலுவடைஞ்சு பெரிய அளவில் ட்விஸ்ட் இல்லை, வங்கக்கடலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர வரைக்கும் பெரிய அளவில் ட்விஸ்ட் இல்லை, அப்படியே நேராக தான் வந்திருக்கு. வந்ததுக்கு பிறகு எவ்வளோ நாள் இது கரையில் இருந்திருக்குன்னு பாருங்களேன். நமக்கு கரையில் இங்கே கரைக்கு வந்ததுக்கு பிறகு புயல் என்ற நிலையில் எவ்வளோ தூரத்துக்கு இருந்திருக்கு பாருங்கள். இதுவரையிலும் இது புயல் என்ற நிலையிலேயே இருந்திருக்கு. அதற்கு பிறகு தான் காற்றில் தாழ்வு மண்டலம் அப்படிங்கிற அளவுக்கு வலு குறைஞ்சிருக்கு. அப்புறம் நேராக சென்று மீண்டும் பாருங்கள் அரபிக்கடலில் போய் ஒரு சுழன்று அடித்து ஒரு யூட்டன் அடித்து அதுக்கு பிறகு வட இந்தியா வரைக்கும் போயிருக்கு. எவ்வளோ பெரிய பயணம் இது. தொடங்குனது நவம்பர் 9ஆம் தேதி, முடிஞ்சது நவம்பர் 23ஆம் தேதி. ஏறக்குறைய இது ஒரு 15 நாட்களுக்கு மேலாக கடல்லையும் நிலத்திலையும் மாறி மாறி பயணம் செய்திருக்கு 1977. சரி, இது மட்டும்தானா? நமக்கு ரீசெண்டாக எதாவது சொல்லுங்களேன். எல்லாமே ரொம்ப பழசாக இருக்குது. இப்போ தான் ரொம்ப தட்பவெப்பமெல்லாம் அதிகரிச்சிச்சு, நமக்கு காலநிலை மாற்றம் தீவிரம் அடைஞ்சிச்சுன்னா நிச்சயம் காலநிலை மாற்றமுடைய தீவிரம் இருக்குது. ஆனால் நமக்கு அண்மையிலையும் அது நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இது 1987 1987 இது பெரிய அளவிலான ட்விஸ்ட் இல்லைனாலும் ஒரு குறைஞ்ச இடத்துக்குள்ளேயே அது திரும்ப போயிட்டு கரைக்கு வந்திருக்க பார்க்குறோம். இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்து வலுவடைந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதோடைய நகர்வு தான். இப்போ அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது 2013. இது 1996. இதே நம்ம உங்களுக்கு சொல்லி ஆகணும், ஏன்னா ரொம்ப இது ஒரு முக்கியமான ஒரு புயலாக இருந்திருக்கு. ஏன்னா 1996 நவம்பர் 28ஆம் தேதி உருவானது. அதனுடைய முடிவுங்கிறது டிசம்பர் 7ஆம் தேதி. இது ஒரு ஏறக்குறைய 11 நாட்கள் இதோடைய பயணத்தை வச்சுருந்துருக்கு. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறினதுக்கு பிறகு சொல்கிறேன். இன்னும் நம்ம அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறதுல எடுத்தோம்னா இன்னும் நீண்ட நாட்கள் அதோடைய பயணமாக இருக்கும். 28ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி அதனுடைய நகர்வு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கு பிறகாக வடகிழக்கு திசையில் நகர்ந்து டிசம்பர் 30ஆம் தேதிலாம் அது ஒரு சுழன்று அடிக்குது. இந்த இடத்த பாருங்கள், மிக முக்கியமான ஒரு கட்டம் அது. ஒரே இடத்துக்குள்ளே எவ்வளோ தூரம் சுற்றிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான நகர்வுகள்லாம் நமக்கு வரலாற்றில் பதிவு ஆயிருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரிலாம் புயல்கள் ட்விஸ்ட் அடிச்சிருக்கு, யூ10 ஓ10லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தரவை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இப்போ அங்கேருந்து அது அடுத்த திரும்ப வரும்பொழுது கரை நோக்கி வந்ததுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட். கரைக்கு கிட்ட வந்தது பாருங்கள், நம்ம மசிலிப்பட்டினத்தை பார்க்குறோம். இது மசிலிப்பட்டினம் பகுதி. ஆந்திராவுடைய மசிலிப்பட்டினத்துக்கு கிட்ட வந்துருச்சு. கிட்ட வந்ததுக்கு பிறகு அதாவது நவம்பர் 28ஆம் தேதி உருவாகி டிசம்பர் 4ஆம் தேதியெலாம் இது கரை கிட்ட வந்துருச்சு. கரை கிட்ட வந்தும் தீவிர புயலாக வலுவடைஞ்சும் கரையை கிடக்கல. மீண்டும் ஒரு டர்ன் கீழே நோக்கி வருது. எங்கே வருது? மெட்ராஸ் எல்லாம் தாண்டி கீழே வருது. அந்த அளவுக்கு 1996 உருவான இந்த புயல் அதனுடைய வேலையும் போக்கையும் காட்டியிருக்கு. சரி, இது நமக்கு இது வரைக்கும் கடந்த காலங்கள் இருந்தது. இப்போ அடுத்ததான் நமக்கு ரீசெண்டாக இந்த மாதிரி எதாவது நடந்ததா சொல்லுங்களேன் அப்படின்னா நடந்திருக்கு. எப்போனா 2013 நமக்கு நடந்துற ஒரு நம்ம நோக்கி வந்த ஒரு புயலுடைய வரைபடம் அது. மடி அப்படிங்கிற ஒரு புயல், MADI அப்படிங்கிறது அதோடைய எழுத்து. இந்த புயல் 2013 உருவாகி தமிழ்நாட்டில் நாகப்பட்டினத்தை நோக்கி தான் வந்தது. இது டிசம்பர் மாதத்துடைய 6ஆம் தேதி உருவானது. அதன் பிறகு அது புயலாக வலுப்பெற்று தீவிர புயல் என்ற நிலைக்கு போய் எங்கே போயிருக்கு? வடக்கு பகுதியை நோக்கி மத்திய வங்கடல் பகுதி வந்திருக்கு. இது மத்திய வங்கடல் பகுதி. மத்திய வங்கடல் பகுதி வரைக்கும் வந்தது உடைய எதை பார்க்குறோம் நம்ம, மத்திய வங்கடல் பகுதி வரைக்கும் வந்துடுது. அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி உருவாகி டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் நகர்ந்துட்டு அதன் பிறகு கரைக்கு வந்தது டிசம்பர் 12ஆம் தேதி. அதுவும் வலு குறைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலு குறைந்து மீண்டும் அதோடைய நகர்வு நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி மடி புயலுடைய தீவிரம் அப்படிங்கிறத நம்ம நெட்டில் தேடும் போதே நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு புயலாக ஒரு மாதிரி வந்திருக்கு. இப்போ இது முதல் முறை அல்ல, நமக்கு வர்றது ஒரு புயல் அல்ல, நமக்கு வர்றது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய வலுவிழந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் நம்ம நோக்கி இப்போ வருது. சரி, இப்போ மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதோட முடிஞ்சிருமா? 24, 25 தான் கனமழை சொல்லியிருக்காங்க. இதோட முடிஞ்சிருமானா நிச்சயம் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா அதுலேயும் ஒரு இக்கு இருக்குது. என்ன இக்கு? இன்னும் டிசம்பர் முடியல, வடகிழக்கு பருவமழை இன்னும் நமக்கு முடியவே இல்லை. இந்த வடகிழக்கு பருவமழை எப்போது முடியும் அப்படிங்கிறதே இன்னொரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா நமக்கு கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம தீவிரமாக பேசக்கூடிய காலநிலை மாற்றத்தை தாண்டி கிளைமேட் சேஞ்சை தாண்டி கிளைமேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் அந்த வடகிழக்கு பருவமழை முடியக்கூடிய நாட்கள் முன்னும் பின்னும் 5 நாட்கள் இருந்து மாறுபட்டு 10 நாட்கள் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம், நமக்கு மழைக்கான வாய்ப்பு பார்த்தோம். இது இந்த மேகம். இப்போ நம்ம ஏன் இன்னும் முடியல, நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் முடியல அப்படின்னு சொல்கிறோன்னா, இது இன்றைய தினம் நமக்கு வங்கக்கடலில் இது நாளை தினம் எப்படி உருவாகி வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரைபடம். நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷனில் அவங்க கொடுத்துக்கூடிய ஒரு வரைபடம். இது நமக்கு நாளை தினம் வரும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய வகையில் சென்னைக்கு அருகே வச்சுருக்காங்க. நம்ம பார்த்தா தெரியும் நினைக்கிறேன்.
இது சென்னை அருகே இதனுடைய பகுதி இருக்க மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க வானிலை ஆய்வு மையம். இந்த பகுதிக்குள்ளே சுழன்று நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கணிப்பாக நம்ம பார்க்குறோம். சரி, இது முடிஞ்சிருச்சு இல்லை அவ்வளோதான் அப்படின்னா இல்லை. இதன் பிறகு நமக்கு மீண்டும் ஒரு சுழற்சியை இந்த படங்களில் பார்க்க முடியுது. தெரியுது உங்களுக்கு? நான் அதை பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது மத்திய இந்திய பெருங்கடல் பகுதி ஈக்குவேட்டருக்கு மேலே, ஈக்குவேட்டர் லைன் இங்கே இருக்குது. ஈக்குவேட்டர் லைனுக்கு மேலே நம்ம வந்து மீண்டும் ஒரு சுழற்சியை 26ஆம் தேதி பிறகுல பார்க்கக்கூடிய வகையில் இந்த வரைபடம் காட்டுது. 26ஆம் தேதி அந்த உருவாகிறது, அது நகர்வுங்கிறது நமக்கு அடுத்தடுத்த நாட்களில் 27ஆம் தேதிலாம் அதனுடைய நகர்வாக நம்ம பார்க்க முடியுது. இது தற்போதைய சூழலில் காற்றுடைய வேகங்களை பார்க்கும்போது வெறும் ஒரு வளிமண்டல சுழற்சி, ஒரு சலனம் போல தான் தெரியுது. இன்னும் அது ஒரு எந்த அளவுக்கு வலுப்பெறுங்கிறத நமக்கு இன்னும் தகவலாக வானிலை ஆய்வும் தெரிவிக்காமல் இருக்காங்க. அதே நேரங்களில் அதனுடைய உறுதிப்படுத்துதலும் இன்னும் நிறைய பணிகள் செய்ய வேண்டியது. ஏன்னா இது வெதர் ப்ரிடிக்ஷனில் ஒரு கணினி காட்டக்கூடிய ஒரு மாதிரி, இன்னும் பல கணிகள் மாதிரிகள் இருக்குன்னா அந்த கணினி மாதிரிகள்லாம் ஒன்று திரட்டி அது உறுதிப்படுத்தின பிறகு தான் வானிலை ஆய்வு நம்ம சொல்லுவாங்க. இப்போதைக்கு இது நியூமெரிக்கல் வெதர் ப்ரிடிக்ஷன் சொல்லக்கூடிய கணினி மாதிரியை நமக்கு இந்திய வானிலை காட்டுற படத்தில் தான் நமக்கு காட்டுது. 27ஆம் தேதி நகருது. அதன் பிறகு பெரிய ஒரு காற்றுடைய வேகத்தில் நம்ம பார்க்க முடியுது. இதனால் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குமானா நிச்சயம் இருக்கும். வடகிழக்கு பருவமழையுடைய இயல்பான அளவில் இந்த மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதையும் வானிலையும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதனுடைய நகர்வு, அதனுடைய வலு அதெல்லாம் பின்வரும் நேரங்களில் அறிவிக்கப்படும் என்பதும் வானிலை ஆய்வு மையத்தோட தகவலாக இருக்குது. தற்போதைய சூழலில் வங்கக்கடல் நிலவக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் 24ஆம் தேதி 25ஆம் தேதி செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், புதுவை ஆகிய இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டை நோக்கி இது நகர்ந்து வரக்கூடிய காரணங்களால் மழைக்கான வாய்ப்புகள் மாறுபடலாம். அதே நேரத்தில் கடலுடைய தட்பவெப்பம், நிலத்து பகுதியுடைய தட்பவெப்பம்லாம் பொறுத்து மழையினுடைய தீவிரத்தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய அறிவிப்பாக நமக்கு கிடைத்திருக்கு.